கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 18ஆம் சங்கீதம், அதில் 30ஆம் வசனம். சங்கீதம் 18:30 அதன் பின்பகுதி. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவனை நம்புகிற, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற உங்களுக்கு அவர் என்னவா இருக்காராம்? பாதுகாவலாக இருக்கிறேன்றது கிடையாது, கேடகமாக இருக்கிறாராம். கேடகம்னா என்ன நமக்கு எல்லாமே தெரியும். அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகும்போது கத்தி வேல்கம்பி எல்லாத்தோட தான் போவாங்க. அப்போ அவங்க கையில் ஒரு பெரிய ஸ்டீல் பிளேட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதான் கேடகம். அதை கொண்டு தான் இதில் வர வெட்டு விழுகிற கத்தி வெட்டுகள் எல்லாத்தையும் தடுப்பாங்க. அதுதான் எல்லாத்தையுமே தடுப்போம். முன்னால் மேலே எரிகிற கவன்கள்லேருந்து, ஈட்டியிலேருந்து, கத்தி ஈட்டி குத்துறதுலேருந்து சகலமும் ஆம்பூலோட அனைத்தும் அதுதான் தடுக்கும். அப்போ யுத்தத்துக்கு போகிறவங்களுக்கு அது. ஆனால் தேவன் இதில் அழகாக என்ன சொல்கிறாரு பாருங்க, அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அப்போ ஏன் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு எதிராக நடக்கிற காரியங்கள், உங்களுக்கு எதிராக வருகிற சொல்லம்புகள், உங்களை ஏமாத்துகிற காரியங்கள்லேருந்து, உங்களை ஏமாற்றிருப்பாங்க. நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க. நிறைய இடங்கள் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. நிறைய இடங்கள் நீங்கள் ஏமாந்தது உங்களுக்கே தெரியும், இப்படி ஏமாத்தினாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டேங்க, சரி போது அப்படின்னு விட்டு கொடுத்துருப்பீங்க. தேவன் பார்த்துக்குவார், விட்டு கொடுத்துருப்பீங்க. அந்த இடங்கள்ல இருந்து உங்களை நிர்மூலமாக்கி விட வேண்டும், உங்களை கொன்று விட வேண்டும், நீங்கள் உயிரோடே இருக்கக்கூடாது, நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலேருந்து உங்களை தடுமாற வைக்கணும், உங்களை ரோட்டில் அலைய விடணும்னு நினச்ச காரணங்கள் வந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார்? அவர் கேடகமாக இருந்து பாதுகாத்தார். உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அநேக மந்திர தந்திரங்களிலிருந்து தேவன் உங்களை பாதுகாத்து அரவணைத்துக் கொண்டார். அதான் அழகா சொல்றாரு பாருங்க, தம்மை நம்புகிற அனைவருக்கும். இயேசு கிறிஸ்து மேல உங்க நம்பிக்கை இருக்கிறதா? ஒருவேளை நீங்க உலகத்தை நம்புறீங்களா, இல்லை இயேசு கிறிஸ்துவ நம்புறீங்களா? உலகத்தை நம்புறீங்கன்னா வேஸ்ட்டு, நம்மளோட கஷ்டம் தான் அது. ஆனால் தேவனை நம்பும் பொழுது அவர் உங்களுக்காக உலகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ மனிதனை நம்புவது விருதாம். நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் வேதத்தில் படிக்கணும். ஆனால் இந்த காலத்தில் மனிதர்கள் மூலமாக தான் உதவி நமக்கு வரும். எப்படி உதவி வரும்? தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக, தேவன் உங்களுக்காக நியமித்திருக்க ஆட்கள் மூலமாக உங்களுக்கு உதவி வரும். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதர்கள் வந்து தேவனால் அனுப்பப்பட்டவர்களா என்பதை நீங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தை தேவன் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கும் பொழுது, அவர் உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்வார். அவர் உங்கள் கேடகமாக இருந்து, அவருடைய பாதுகாவமாக இருந்து, அவரே உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருப்பார். ஆனால் தான் அழகா சொல்கிறாரு, தம்மை நம்புகிற அனைவருக்கும், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? கர்த்தர் மேல் நம்மளோட நம்பிக்கை இருக்கிறதா, இல்லை உலகத்தில் இருக்கிறதா நம்ம நம்பிக்கை? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வசனம் எப்படி ஆரம்பிது பாருங்க, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அப்போ உத்தமமான வழி, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் வழி உத்தமமான வழி. தேவனுடைய வழின்னா அது வந்து அவர் போகிற வழியை பற்றி சொல்லவில்லை, அவர் உங்களுக்கு வைத்திருக்கும் வழி உத்தமமான வழி, அருமையான வழி. அதான் அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. சகலத்தையும் எடுத்து எழுதப்பட்ட ஒரு வசனம் அது. இந்த வசனத்தை நம்புகிற நீங்கள் வந்து இந்த வசனம் தான் உங்களை கேடகமாக பாதுகாக்கும். அப்போ நம்ம தேவனுடைய வசனம் புடமிடப்பட்ட அந்த வசனத்தில் நம்பிக்கை வைக்கிறோமா? இந்த வசனத்தை முழுமையாக நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்களேங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அவரை நம்புகிற, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் கேடகமாக இருந்து உங்களை பாதுகாக்க அவருடன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புவிக்க நம்ம ரெடியாக இருக்கோமா? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உத்தமமான வழியில் நடக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய புடமிடப்பட்ட இந்த வசனத்தை நம்ம நம்பி விசுவாசிக்கிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, வேலைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நம்மை நம்புகிற அனைவருக்கும் நீர் கேடகமாக இருக்கிறீர் என்பதற்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் நம்பிக்கையை, எங்கள் விசுவாசத்தை உமது வசனத்தின் மேலும், நீர் எங்கள் கையில் ஆண்டவரே அந்த வேதத்தின் மேலும் உண்மையில் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தவரே, நாங்கள் உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே. ஏஸ்தவரே, நீர் எங்களுக்கு கேடகமாக இருந்து எங்களுக்கு எதிராக வரும் அனைத்து காரியங்களையும் நீர் உட்டை தெரிவேன், கருத்து போடுவேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவர். உமது மறைவிலே நாங்கள் ஒளிந்து உள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வசனமாகிய கேடகத்துக்குள்ள அவர்களை பாதுகாத்துக்குள்ள நீர் அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே.
உண்மை நம்புவதற்காக அவரை அழைப்பதற்காக நன்றி 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 ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. இந்த பரிசை எழுதி நல்ல மார்க் எடுத்திருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஹையர் ஸ்டடீஸ்லேயே நல்ல ஒரு கோர்ஸ் அவர்களுக்கு கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்கள் வெட்கப்பட்டு போகாத பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா. நல்ல கோர்ஸ் போகும்போது அதுக்கான தேவையான பண தேவைகளை நீரே சந்தியும் ஆண்டவரே. நீரே விளையாடணுமாப்பா. நீர் அவர்கள் கேடகமாக இருந்து அவர்களை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்வேன் என்று நீ சொன்ன உறுதியான வாக்குக்காக நன்றி 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 ஆண்டவரே. அன்னைவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.